அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணியத்திற்குரிய மாணவ மாணவிகளே, ஹதீஸ் துறை அறிஞர்கள் ஹதீஸ் நூல்களை அவைகள் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பை அடிப்படையாக கொண்டு ஹதீஸ் கிதாபுகளை வகைப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியை நேற்றைய தினம் பார்த்தோம். அதில் முதலாவதாக அல் மசானீத், முஸ்னத் என்பதாக எந்த ஹதீஸ் கிதாபுகளுக்கு சொல்லப்படும் என்கிற விளக்கத்தையும் அதற்கான உதாரணமான கிதாபுகளையும் நேற்றைய தினம் பார்த்தோம். சானியன், இரண்டாவதாக இன்றைய தினம் அஸ்ஸுனன். ஒரு சில ஹதீஸ் கிதாபுகளுக்கு சுனன் என்று என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஹதீஸ் துறை அறிஞர்கள் பெயரிட்டு இருக்கிறார்கள். எந்த கிதாபுகள் என்று சொன்னால் வஹிய குத்துபுன் முரத்தபத்துன் அலல் குத்துபி வல் அப்வாபில் ஃபிக்ஹிய்யா. அந்த ஹதீஸ் நூல்கள் எப்படி தொகுக்கப்பட்டிருக்கும்னா, ஒரு ஃபிக்ஹ் கிதாப், ஒரு சட்ட நூல் எந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்குமோ, எந்த அடிப்படையில் அவைகள் அந்த நூல்களில் பாடங்கள் அமைக்கப்பட்டிருக்குமோ, அந்த பாடங்களின் அடிப்படையில் இந்த நூல்களில் ஹதீஸுகள் தொகுக்கப்பட்டிருக்கும். அதே போன்ற பாட தலைப்புகள் போடப்பட்டிருக்கும். ஒஹிய குத்துபுன், சுனன் என்பது ஒரு சில நூல்களாகும். முரத்தபத்துன், அது தர்த்தீப் செய்யப்பட்டிருக்கும். அலால் குத்துபி வல் அப்வாபில் ஃபிக்ஹிய்யா, சட்ட நூல்களினுடைய பாடங்கள் கிதாபுகளினுடைய அடிப்படையில் மீது அவைகள் பாடங்கள் அமைக்கப்பட்டு, உதாரணத்துக்கு எப்படி மினல் ஈமான், இல்மு, அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா தஹாரா, அஸ்ஸலா, ஜகாத்து, சியாமு, ஹஜ்ஜு, புயூ, நிக்காஹு. இப்போ முதல்ல அதில் என்ன வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபிக்ஹ் கிதாபுகளில் ஈமான் சம்பந்தமாக, இல்மு சம்பந்தமாக வரும். அல்லது என்ன செய்யணும்னா, ஆரம்பிக்கிறது கிதாபு தஹாரா, கிதாபு ஸலா, கிதாபு ஜகாத், கிதாபு சியாம், கிதாபுல் ஹஜ்ஜு வல் உம்ரா, கிதாபு வல் புயூ, கிதாபு நிக்காஹ் என்ன செய்யும் அப்படின்னா, தலைப்புகள் இப்படி போட்டுட்டு அதுக்கு கீழே அபுவாபுகள் என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரிவுகள் என்ன இருக்கோ அதுக்கு தனித்தனியான பாடங்கள் போட்டு தான் ஃபிக்ஹ் நூல்கள், சட்ட நூல்கள் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அந்த மாதிரியான தலைப்புகள் போட்டு அது சம்பந்தமாக என்ன ஹதீஸுகள் வந்திருக்கிறதோ அந்த ஹதீஸுகளை பூரா என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இந்த அமைப்பில் எந்த ஹதீஸ் கிதாபுகள் தொகுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கிதாபுகளுக்கு ஹதீஸ் துறை அறிஞர்கள் அஸ்ஸுனன் என்பதாக பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த சுனன் என்கிற கிதாபுகளில் இருக்கக்கூடியவைகள் வலா தஹ்லு அஹாதீஸுஹா மினல் மௌகூஃபாத் வல் மராசில் வல் முஅல்லகாத். இந்த கிதாபுகளில் இருக்கக்கூடிய ஹதீஸுகளும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஹதீஸுகள் தான். ஏனென்றால் அதில் மௌகூஃபான ஹதீஸுகளும் இருக்கும், முர்சலான ஹதீஸுகளும் இருக்கும், அல்லக்கான ஹதீஸுகளும் இருக்கும், லைஃபான ஹதீஸுகளும் என்ன செய்யணும் இருக்கும். ஷேக் அல்பானி அவர்கள் இந்த சுனன்களில் இருக்கக்கூடிய சுனன் அபூதாவுது, சுனன் திருமதி, இது போன்று இருக்கக்கூடிய இந்த கிதாபுகளை பூரா ஒன்று சேர்த்து அதில் இருக்கக்கூடிய ஹதீஸுகளில் இருக்கக்கூடிய லைஃபுகள் எல்லாத்தையும் தனியாக எடுத்து சில்சிலத்துல் அஹாதீஸுல் லைஃபா அப்படின்னு தனியாக ஒரு நூலாக கொடுத்துட்டாங்க. சில்சிலத்துல் அஹாதீஸு ஸஹீஹா என்று என்ன செஞ்சுருக்காங்கன்னா தனியாக ஒரு நூலாக என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மிக பெரும் ஒரு பணியை அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். அப்போ இந்த இதில் நம்ம விளங்க வேண்டியது என்ன அப்படின்னா, சுனன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து இருக்கக்கூடிய கிதாபுகளும் அதிலுள்ள ஹதீஸுகளும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஹதீஸுகள் தான். அதில் என்ன இருக்கும், மௌகூஃப் இருக்கும், முர்சல் இருக்கும், அல்லக்காத் இருக்கும். எனவே அந்த ஹதீஸுகளை நாம் பார்த்து விட்டு அந்த ஹதீஸுகள் என்ன தரத்தில் இருக்கிறது என்பதையும் நாம் என்ன செய்யணும், ஆய்வு செய்துதான் அந்த ஹதீஸுகளை நாம் எடுக்க வேண்டும் என்பதையும் என்ன செஞ்சிருக்காங்க, ஹதீஸ் துறை அறிஞர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். வஷ்ஹருஹா அஸ்ஸுனனுல் அர்பா, அந்த சுனன்களிலேயே ரொம்ப பிரபல்யமான சுனன்கள் என்று 4 சுனன்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. ஒன்று என்னது, சுனன் அபிதாவ், நம்ம கேள்விப்பட்டது தான்.
இது ஹிஜ்ரி 275 இல் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி சுனனு திருமிதி அபு இஸா திருமதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் தொகுக்கப்பட்ட அந்த கிதாப். இதற்கு ஜாமிஉ திருமதி என்றும் என்ன செய்வாங்க, யுஸம்மா பில் ஜாமிஉ திருமதி என்பதாகவும் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இது 279 தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாம் பார்த்தால் சுனனு நஸை இமாம் அஹ்மத் பின் ஷுஐப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் 302 தொகுக்கப்பட்ட நஸை என்பதும் இந்த இதில் வரும். இமாம் அவர்களுக்கு இன்னொரு ஒரு கிதாபும் இருக்கிறது, சுனனுல் குப்ரா அப்படிங்கிற பேரில் அவர்கள் அப்படி ஒரு கிதாபையும் என்ன செஞ்சுருக்காங்க, தொகுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி சுனனு இப்னு மாஜா 275 ஹிஜ்ரி 275 தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய கிதாபு. இந்த சுனன்களில் இந்த 4 கிதாபுகள் பிரபல்யமானது. சுனனு அபி தாவூத், சுனனு திருமிதி, சுனனு நஸை, சுனனு இப்னு மாஜா. இவைகள் மட்டும்தான் சுனன் இருக்குதா அப்படின்னு சொன்னால் இது அல்லாத இன்னும் ஒரு 3 சுனன்கள் இருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னா சுனனு சயீத் பின் மன்சூர் ஹிஜ்ரி 227 தொகுக்கப்பட்ட கிதாப் அது. அதுமாதிரி சுனனு தாரமி இமாம் அப்துல்லா பின் அப்துல் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் தொகுக்கப்பட்ட அந்த கிதாப் ஹிஜ்ரி 255 தொகுக்கப்பட்ட அந்த கிதாப் இருக்கிறது. அது மாதிரி சுனனுல் பைஹகி இமாம் அஹ்மத் பின் அல் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் ஹிஜ்ரி 458 தொகுக்கப்பட்ட சுனனுல் பைஹகியும் இந்த சுனனில் வந்து சேரும். இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு வேறு சில பல கிதாபுகளும் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ சுனன் என்று சொன்னால் அதில் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸுகள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டிருக்கும்னா, எப்படி முஸ்னதில் சஹாபாக்களுடைய பெயர் தலையங்கமாக கொல்லப்பட்டு அதுக்கு அந்தந்த சஹாபாக்கள் அறிவிச்ச ஹதீஸுகள் தொகுக்கப்பட்டதோ, இதில் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு ஃபிக்கு நூல்களில் இருக்கக்கூடிய பாபுகளை வரிசைப்படுத்தி கிதாபு தஹாரா சுத்தம் சம்பந்தமான பாடம் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே வரக்கூடிய ஹதீஸுகளை பூரா என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு 10 ஹதீஸ் 15 ஹதீஸ் என்பதாக என்ன தொகுத்துருப்பாங்க. அது மாதிரி கிதாபு சலா அப்படின்னு போட்டுட்டு அது சிவத்து சலா என்று போடுவாங்க, சுரனு சலா என்று போடுவாங்க. போட்டு என்ன செய்வாங்கன்னா அதுக்கு கீழே வருகின்ற ஹதீஸுகளை பூரா என்ன தொகுத்து அதுக்கு கீழே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பதிவு செய்திருப்பார்கள். ஸோ ஃபிக்ஹ் கிதாபுகளுடைய அமைப்பில் ஹதீஸ் கிதாபுகளுடைய தொகுப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கிதாபுகளுக்கு அசுனன் என்பதாக ஹதீஸ் துறை அறிஞர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். இதற்கு அடுத்து வேற என்ன வகைகள் இருக்கிறது என்பதை பற்றிய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.